அன்பின் பரிசுத்தமுள்ள பரலோக பிதா, உம்முடைய நாமங்களுக்கு கொடான கோடி நன்றி. நீர் ஒருவரே ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறீர். சதா காலங்களிலும் உயிரோடு கூட இருக்கிறீரே, உமக்கு நன்றி. இயேசு சுவாமி, நீர் எங்களோடு பேசுகிறவர் இங்கேதான் அமர்ந்திருக்கிறேன். உடைய வார்த்தைகளை அனுப்பித்தாரும். அடியானை மூடி மறைத்து நீர் வெளிப்படும். உடைய நாமம் மயப்படுவதாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும், ஆசீர்வதியும் நல்ல பிதாவே. ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 12வது வசனங்களை வாசிக்கல. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள். ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. The kingdom of heaven is at hand என்று வசனம் சொல்லுகிறது. ஒவ்வொரு முழங்கால்களும் அவருக்கு முன்பாக முடங்க வேண்டும். ஒவ்வொரு நாவுகளும் அவரை அறிக்கை செய்ய வேண்டும். All the knee shall bow, all the tongue shall confess Jesus is the Lord. ஒரு அல்லேலூயா சொல்லுமே. என் ஜனமே, இன்றைக்கு இந்த ஜெபத்தை நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். இயேசு இந்த பூமியில இருந்தபொழுது 2 பேர் ஜெபிக்கும்படி தேவாலயத்திற்கு வருகிறார்கள். ஒருவன் மற்றவனை அற்பமா எண்ணுகிற ஒருவனும், மற்றவரை அற்பமா எண்ணுகிறவன் வேதத்திலே தேறினவன், வேதத்தின் பிரமாணங்களை அறிந்தவன், நான் ரொம்ப சட்டப்படி நடக்கிறேன்னு சொல்றவன், சரியாய் நடக்கிறேன் என்று சொல்லுகிற ஒருவனும், இன்னொருவன் ஆயக்காரன். இப்படி 2 பேரும் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்திற்கு வருகிறார்கள். நீங்கள் அநேகர் அப்படித்தான் ஜெபாலயத்துக்கு வருகிறார்கள், தேவாலயத்துக்கு வருகிறார்கள். எனக்கு வசனம் தெரியும். நான் ஒரு 30-40 வருஷமாக கிறிஸ்தவன் தான். என் தாயின் தகப்பனெல்லாம் கிறிஸ்தவர்கள் தான். நாங்கள் டெய்லி ஒரு சங்கீதம் வாசிப்பேன், ஒரு நீதிமொழிகள்லாம் வாசிப்பேன். டெய்லி 91 சங்கீதம் வாசிட்டு தான் போவேன். நான் சரியாக தசமாகலாம் கொடுக்குறவன். நான் ரொம்ப கரெக்டான ஆளு அப்படிங்கிற ஒருவனும், பாவியாகிய ஒருவன், இருவரும் ஜெபிக்க வருகிறார்கள். இயேசு இந்த பூமியில இருந்த பொழுது ஓமையை அவர் சொன்னார். வாசிப்போமா? லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 9 to 14 வரை வாசிக்கலாம். அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி, தங்களை நீதிமான்கள் என்று எண்ணி, மற்றவர்களை அற்பமா எண்ணின சிலரை குறித்து, மற்றவர்களை அற்பமா எண்ணின சிலரை குறித்து. அவங்களெல்லாம் ஜெபம் தெரியுமா? ஜெபிக்க கூட தெரியல. அப்படிலாம் நீங்க மற்றவங்களை யாரெல்லாம் அற்பமா இதுவரை எண்ணினீர்களோ, இல்லை இனி என்ன போறீர்களோ, இன்றைக்கு தேவன் சொல்லுகிறார், உங்க ஜெபத்தை அவர் கேட்க மாட்டார். யாரையும் அற்பமா எண்ணாதிருங்கள் சொல்றேன் நான். நீ படிச்சதுனால படிக்காதவன் அற்பமானவன் இல்லை. அது அவனவனுக்கு தேவன் கொடுத்த பலம். படித்தவனும் இயேசுவை தான் கூப்பிடணும், படிக்காதவன் யாரை கூப்பிடணும்? யாரையும் அற்பமாய் எண்ணாதிருங்கள். நீங்க மற்றவர்களை அற்பமாய் எண்ணுகிற பொழுது உங்களை அற்பமாக்கி விடுகிறார் அவர். உன்னோட பெருமை, உன்னோட புகழ், உன்னோட உத்தமம், நான் இப்படி தான் இருக்கேன், நான் ரொம்ப சரியா இருக்கேன், அந்த எண்ணம் வேண்டாம். உன் முதுக பார்த்தா தான் ஊறுபட்ட அழுக்கு இருக்கும், துர்க்குணம் என்கிற அழுக்கு. நீ எல்லாம் நீதிமானா இருக்கிறன்னு சொல்லிட்டு நீ கோவப்பட்டினா பிசாசுக்கு ஈக்குவலாக சொல்லிடுவார். அப்புறம் என்ன பிரயோஜனம்? அவன் படிக்காத ஒருத்தர் இருந்து பொறுமையாக இருந்து படித்தவன் நீ, எல்லாம் தெரிஞ்ச நீ கோபமாயிட்டினா உனக்கு அவனுக்கு என்ன வித்தியாசம்? வேத வசனத்தின்படி உன்கிட்ட இருக்கிறது துர்க்குணம், படிக்காதவன்கிட்ட இருக்கிறது என்ன குணம்? நற்குணம். அற்பம் மட்டும் யாரும் எண்ணக்கூடாது. அவங்களும் மனுஷன்தான், அவங்களும் தேவனோட படைப்பு தான். அவங்களுக்கும் இயேசு ரத்தம் சிந்திருக்கிறாரு, அவங்களுக்கும் பால் ஜோசப்பு ரத்தம் கொடுக்குறா, படித்த உனக்கும் கொடுக்குறா. நீங்கள் 2 பேரில் யாரும் உயர்ந்தவங்க இல்லை. 2 பேரும் என்ன சொல்லி கொடுக்குறேன்? இதோ உங்களுக்காக சிந்தப்படுகிற இயேசு ரத்தம் அப்படின்னு தான் கொடுக்குறேன். படித்தவங்களுக்கா ஆல் பிக் ஸ்காலர் உங்களுக்கு அப்படி நான் கொடுக்குறேன். உன் படிப்பு, உன் புத்தி, உன் விவரம், உன் காரியம் உன்னோட வச்சுக்கணும். இங்கே யாரையும் அற்பமாக எண்ணக்கூடாது. இந்த செய்தியை இருதயத்தில் வச்சுக்கோங்க. மற்றவர்களை அற்பமா எண்ணின சிலரை குறித்து அவர் ஒரு உவமையை சொன்னார்.
ஒரு உவமையை சொன்னார். 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். தேவாலயத்திற்கு போனார். 2 பேர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். நம்ம எப்படி ஜெபிக்கணும்னு இப்போ சொல்லிக் கொடுக்க போறேன் நான். அவர் சொல்லிக் கொடுக்க போறார். 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். மற்றவன் ஆயக்காரன். இந்த பரிசேயன் சதுசேயன் எல்லாம் வேதத்தை அறிந்தவர்கள், பிரமாணங்களை அறிந்தவர்கள், கட்டளைகளை அறிந்தவர்கள், எல்லாம் தெரிஞ்ச மாதிரி தான் நடப்பாங்க. நாங்களாம் 144,000 பேரில் ஒரு ஆள் அப்படின்னு. அதே மாதிரி தான் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். வாசிக்கலாம். பரிசேயன் நின்று தேவனே தேவனே நான் பரிகாரர் அநியாயக்காரர் விபச்சாரக்காரராகிய மற்ற மனுஷரை போலவும். என்ன சொல்றான்? நான் பரிகாரர், அநியாயக்காரன், விபச்சாரக்காரன், அந்த மாதிரி ஆள் இல்லை. நான் ரொம்ப ரொம்ப நான் கரெக்டு. அதுக்கு அவர் என்ன வாந்தி பண்ணுவார்னு இப்போ சொன்னால் கஷ்டமாக இருக்கும். நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போல. நாங்கள்லாம் அவங்கள மாதிரி இல்லை, இவங்கள மாதிரி இல்லை, அப்படி இல்லை, நாங்கள்லாம் ரொம்ப யோகியம் அப்படின்னா, நீ ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து, பிறந்த நாளிலிருந்து நீ கடந்து வந்த பாதையை எடுத்து பார்த்தீங்கன்னா உன்னோட கேவலமான வாழ்க்கை உனக்கே தெரியும். யாரையும் அற்பமாக எண்ணக்கூடாது. எல்லாரும் ஏழையிலிருந்து பணக்காரன் சொல்கிறவங்க, படித்தவங்க, படிக்காதவங்க, அத்தனை பேரும் தேவனுக்கு முன்பு விலையேற பெற்ற முத்துக்கள். ஒரு அல்லையா சொல்லுவோமே. அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும், இந்த ஆயக்காரனை போலவும் இராததனால் நான் உண்மை சோத்தரிக்கிறேன். நான் ரொம்ப கரெக்டு. நான் காலைல பைபிள் படித்தேன், நான் டெய்லி பைபிள் படிக்கிறேன், நான் ஜெபம் பண்ணுறேன். இவனை பார், குளிச்சா நான் தெரியல, ஒழுங்காக ட்ரெஸ் பண்ணல, நான் நல்லா ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வரேன், என்ன அதனால் நான் உண்மை சோத்தரிக்கிறேன். நிறைய பேர் அப்படித்தான். ஒரு சிலவங்களாம் விசுவாசிகளை பார்க்குற பார்வை அப்படி பார்க்குறீங்க. தேவன் வேதத்தில் ஒரு காரியம் சொல்லியிருக்கிறார், அதுவும் இந்த ஊழியத்தில் ஒரு நாள் நடக்கும். அதை இப்போ சொல்கிறேன் நான். என்னன்னு தெரிஞ்சுங்க. ஒரு நாள் தேவன் இந்த பூமியில் இருந்த பொழுது ஒரு காரியத்தை சொன்னார். உங்கள் சபைகளிலே, ஜனங்களிலே அற்பமாய் யார் இருக்கிறானோ, ஒன்றுக்கும் உதவாதவன் யார் இருக்கிறானோ அவனை கூப்பிட்டு நீதி செய்யும்படி வைனார். என்ன பண்ணும்படி? அப்போ ஒரு நாள் நல்லது கெட்டதெல்லாம் யார் விசாரிக்க போறா? நீங்க யாரை அற்பமா எண்ணுகிறீர்களோ அவர்களை ஒரு நாள் இந்த ஆலயத்தில் தேவன் உயர்த்துவார். அவங்க தான் உங்களெல்லாம் விசாரிப்பாங்க. அவர் சொல்றார், நீதி நியாயம் விசாரிக்க யார் அற்பமா இருக்கிறார்களோ, கடைசியா இருக்கிறார்களோ அவர்களை கூப்பிட்டு விசாரிக்க. அவங்களுக்கு யாரை குறித்து கவலை. அப்போ தேவனுக்காக ஒருத்தன் வாழ்கிறவனாக இருந்தா, அவன் ஊழியக்காரனை உண்மையை நேசிக்கிறவனாக இருந்தா, அவன் தேவனுக்காக ஊழியக்காரனுக்காக யார் என்ன செஞ்சாலும் தப்பு என்றும் சரி என்றும் சொல்லுவான். ஒரு அலையா சொல்லுவோமே. இவன் தான் தேவனுக்காக நிற்பான். தப்பு செய்கிறவனை தப்பு செஞ்சான்னு சொல்லி திருத்தணுமே தவிர அவன் தப்பை மூடி திருத்துன்னு நினச்சிங்கன்னா திருந்த மாட்டான். இப்போ தேவன் அந்த ஆலயத்தில் சொல்கிறார், பெரிய பெரிய பரிசேயர்கள், பெரிய பெரிய போதகரமாலாம் இருக்காங்க. யாரை கூப்பிட சொல்கிறார்? அற்பமா என்னொன்று கூப்பிட்டு சொல்லு. அவனுக்கு இவன் என்ன படித்தான், இவன் பெரியவனா சிறியவனா எதுவும் தெரியாது. அவன்கிட்ட போய் நியாய நீதியை சொன்னால் அவன் சொல்லணும், இது தப்பு, இது நியாயம். ஒரு அலையா சொல்லுவோமே. இராததினால் உம்மை சோத்தரிக்கிறேன். அதனால் திரும்ப இயேசுங்க இருக்கிற பொழுது அவர் சொன்னதை சொல்கிறேன். யாரையும் அற்பமாக எண்ணாதீங்க, உங்களை நீங்கள் உயர்த்திக்காதீங்க. எனக்கு எல்லாம் தெரியும், நான் ஆண்டவரோடு அப்படி பேசுவேன், இப்படி பேசுவேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன், 2 தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசம பாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். அவனுக்குள்ளே ஜெபம் பண்ணது இயேசு பார்க்கிறார். என்ன ஜெபம் பண்றான்? வாரத்தில் 2 தடவை உபவாசிக்கிறேன், தசமாங்கெல்லாம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஆயக்காரன் தூரத்திலே நின்று, ஆயக்காரன் தேவனோட பலிபீடத்திற்கு அருகே வருகிறதற்கு பயந்து, ஐயோ, ஆயக்காரன் தூரத்திலே நின்று
தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் அதுக்கு பயப்படுறான். ஐயோ நம்ம தப்பு பண்ணியிருக்கோமே, நம்ம பாவம் பண்ணியிருக்கோமே, கோவப்பட்டிருக்கோமே, நம்ம போய் துணிகரமாக ஜோம் பண்ணிடக்கூடாதுன்னு ஆயக்காரன் தூரத்தில் நின்று தன் கண்களையும் வானத்திற்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்து கொண்டு, ஐயோ பாவம் செய்தேனே, என் பிள்ளைகள் மேலே கோவப்பட்டேனே, குடும்பத்தின் மேலே கோவப்பட்டேனே, எனக்கு எரிச்சல் வந்தது, இப்படி என்ன நடந்ததோ அதை அவர் பார்க்க துணியாமல் மார்பில் அடித்து கொண்டு, தேவனே பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்றான். அவன் ஜெபம் பண்ண கூட தெரியல, மார்பில் அடித்து கொண்டு பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்று. அவன் அல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய். எப்படி? நான் வாரம் உபவாசம் பண்ணுறேன், நான் கரெக்டாக வாரேன், அப்படி பண்ணுறேன், இப்படி பண்ணுறேன், இப்படிலாம் நீ என்னைக்கு சொல்கிறியோ அன்னைக்கெல்லாம் உன்னை தேவன் அருவருக்கிறார். அவர் வேலை நான் செய்கிறேன், அவ்வளவுதான். நான் இத்தனை ஊருக்கு போனேன் தெரியுமா, நான் இவங்களை பார்த்தேன் தெரியுமா, நான் அப்படி இருந்தேன் தெரியுமா, அப்படி அதுவே ஒரு பெருமை, அதுவே ஒரு புகழ்ச்சி. அது தேவையில்லை. நான் வாரம் உபவாசம் பண்ணுறேன், அப்படி இருக்கேன், இப்படி இருக்கேன், சத்தியத்தின்படி இருக்கேன். அவனல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான். நீங்க உங்களை உயர்த்துனீங்கன்னா ஒரு நாள் உங்களை தேவன் தாழ்த்துவார். அப்புறம் நீங்க கஷ்டப்பட்டு அவமானப்பட்டு நிற்கிறதுக்கு முன்பு இன்னைக்கே நீ தாழ்மையை தரிச்சுக்கிட்டீங்கன்னா இன்னையிலேருந்து உங்களை உயர்த்த ஆரம்பிச்சிருவார். ஒரு அல்லையா சொல்லுமே. இப்போ உங்களோட ஜெபம்தான் உங்களை அவர் உயர்த்துகிற ஒரு பெரிய இடம். அது அவர் உங்களை உயர்த்தணும், உன்னை நீதிமான் ஆக்கணும், உன்னை நல்ல உயர்வாக வைக்கணும்னா நீ முதல்ல எப்படி பண்ணணும்? உன்னோட சுயநீதியெல்லாம் ஓரம் வச்சுட்டு பாவியாகி என் மேல் கிருபையாக இறங்கும் என்று சொல்லி அவரிடத்துல ஒப்புரவாகி, நான் இப்படி இருந்தேன் தெரியுமா, நான் அப்படி இருந்தேன் தெரியுமா. சில ஜபம்லாம் அப்படித்தான். வேதத்தில் இன்னொரு இடத்துல வசனம் சொல்லுகிறது, நீண்ட ஜெபம் பண்ணுறவங்களுக்கு எச்சரிக்கையாக இருங்கன்னு சொல்லி. நானும் உங்களுக்கு 100-200 தடவை சொல்லிட்டேன். நான் பெருசாக ரொம்ப லேந்தாலாம் ஜெபம் பண்ணாதீங்க. அதுக்கெல்லாம் ஜெபம் பண்ணுறதுக்கு பெரிய பெரிய ஊர் இருக்குது. அப்படியே ஆரம்பித்தாங்கன்னா ஒரு ஆள் 3/4 மணி நேரம் ஜெபம் பண்ணுவான். எவ்வளோ நேரம்? ஒரே என்ன ஜெபம் பண்ண அவனும் தெரியாது, நமக்கும் தெரியாது. ஒரு வசனம் பார்க்கலாமா? லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 20:47 வாசிச்சுட்டு இங்கே வரலாம். விதவைகளின் வீடுகளை பட்சித்து பார்வைக்கு நீண்ட ஜெபம் பண்ணுகிற வேத பாரகரை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள், அவர்கள் அதிக ஆக்கினியை அடைவார்கள் என்றார். இயேசு சொன்ன பிறகு என்ன வேணும் உங்களுக்கு? இதை விட உங்களுக்கு யார் சொல்லணும் இந்த மாதிரி ஜெபம் பண்றவன்ட்டு ஜாக்கிரதையாருன்னு சொல்லி? சரி வருவோம். அவன் அல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். உயர்த்துறவரே சொல்றார். முதல்ல ஜெபத்துக்கு வந்தா தாழ்மையை தரிச்சிட்டு வரணும். நான் ஜெபம்னா அவர் கேட்பார், இருந்தாலும் அது உனக்கும் அவருக்கும் உள்ளது. அப்போ நீ ஒரு வார்த்தை அப்படி சொல்கிறப்ப மற்றவங்க என்ன நினைப்பாங்க? அப்போ நாங்கள் சொன்ன ஜோதை கேட்க மாட்டாரா? அங்கே ஒரு மனதை பிசாசுக்கு எடுத்துருவான். ஜெப வேலை என்று வருகிற பொழுது நீ தாழ்மையை தரிச்சுக்கணும். ஆயக்காரனை போல பாவியாகி என்மேல் கிருபையாயிரும் என்று சொல்லி அவரிடத்திலே ஒப்புரவாகி தன்னை தாழ்த்தி நீ ஜெபம் பண்ணுவாயானால் உன் ஜெபத்தையும் அவர் கேட்பார், உன்னை நீதிமான் ஆக்குவார். ஒரு நாள் உன் தாழ்மையை பார்த்து உன்னையும் இந்த ஆலயத்திலும் ஜனங்களுக்கு மத்தியிலும் தேவன் உயர்த்துவார். ஒரு அல்லையா சொல்லுமே. நீங்கள் ஜெபம் பண்ண வருகிற பொழுது நீங்கள் தாழ்மையை தரித்து கொள்ள வேண்டும். ஆயக்காரனை போல பாவியாகிய என் மேல் கிருபையாய் இரும் என்று சொல்லி தேவனிடத்திலே ஒப்புரவாக வேண்டும். உன்னை நீ உயர்த்தக்கூடாது, உன்னை தேவன் உயர்த்தணும். இப்படிப்பட்ட ஜெபமே தேவனுக்கு பிரியமான ஜெபம். இப்படி ஜெபிக்கிறவனே நீதிமானாக்கப்பட்டவன். ஒரு அல்லையா சொல்லுவோமே. எப்படி ஜெபம் பண்ணணும்னு ஒரு சொல்லி கொடுத்துட்டார்.
இப்படி சொல்லி கொடுத்தா உங்களெல்லாம் ஜெபிக்க தெரியுமா? ஒரு நாள் இயேசு இந்த பூமியில் இருந்த பொழுது அன்னைக்கு அவரை பார்த்து என்ன கேட்டாங்களோ அதே கேள்வி தான் இன்னைக்கு நான் அவரை பார்த்து 2 வாரமாக கேட்டுட்டு இருக்கேன். அவர் இங்கே இருக்கிறாரு, இப்பயும் அவரை கேட்குறேன். இயேசுவை பார்த்து ஒரு சீஷர்கள் சொன்னார்கள். என்ன சொன்னாங்க தெரியுமா? எல்லாம் சொல்லுகிறார்கள். யோவான் ஸ்நானகன் வந்தார், அவர் தன்னோடு கூட இருக்கிறவருக்கெல்லாம் ஜெபம் பண்ண சொல்லி கொடுத்தாரு, நீங்களும் எனக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று கேட்டார்கள். வாசிப்போமா? லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 1, 2, 3 வாசிக்கலாம். அவர் ஒரு இடத்தில் ஜெபம் பண்ணி முடித்த பின்பு அவருடைய சீஷரில் ஒருவன் அவரை நோக்கி இயேசுவே வந்து உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாரு, இன்னைக்கு ஜெபம் பண்ணுறதை கற்றுக்குங்க. முதல்ல எப்படி ஒரு ஓமை சொல்லி கற்றுக் கொடுத்தாரு, என்ன சொல்றாங்க பாருங்கள். ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தன் சீஷருக்கு ஜெபம் பண்ண போதித்தது போல எனக்கு தெரிஞ்சு இந்த லூக்கா 11ஆம் அதிகாரம் படிக்காத ஒரு கிறிஸ்தவன் இருக்க மாட்டான். யாரை கேட்டாலும் கிறிஸ்தவன் சபைக்கு போறவன் இந்த லூக்காலாம் படிச்சிருப்பான். யோவான் தன் சீஷருக்கு ஜெபம் பண்ண போதித்தது போல நீரும் எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்றான். இயேசு ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு வந்த பிறகு இயேசுவை பார்த்து சீஷன் கேட்குறான், ஆண்டவரே, யோவான் எப்படி அவங்க சீஷர்கள்லாம் ஜெபம் பண்ண சொல்லி கொடுத்தாரு, இப்படிலாம் ஜெபம் பண்ணுன்னு சொல்லி நீங்கள் எனக்கு அப்படி ஜெபம் பண்ண சொல்லி கொடுங்க. போதித்தது போல நீரும் எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்றான். அதற்கு அவர் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. இயேசு ஜெபத்தை சொல்லி கொடுக்கிறாரு, பரமண்டலங்களில் இருக்கிற பிதாவே. பரமண்டலங்களில் இருக்கிற பிதாவே அப்படின்னு யார் ஜெபத்தை ஆரம்பிக்கிறீங்க? யார் இயேசுவே அப்படின்னு நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க? யார் சேனைகளின் கர்த்தரே அப்படின்னு யார் ஆரம்பிக்கிறீங்க? உங்களை பார்த்தீங்கன்னா தெரியும். என்ன கேட்டீங்கன்னா நான் சொல்லுவேன், அன்பின் பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே அப்படின்னு நான் ஜெபத்தை ஆரம்பிப்பேன். அதுக்கு சொல்லி கொடுக்குறார், நீங்கள் ஜெபம் பண்ணும்போது. இன்னைக்கு அவர் சொல்லி கொடுக்குறாரு, இந்த ஜெபத்தை நீங்க கவனமாக கேளுங்க. இப்போ இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவே உங்களுக்கு ஜெபம் சொல்லி கொடுக்குறார். அவர் உங்களுக்கும் சொல்லி கொடுக்குறார், எனக்கும் சொல்லி கொடுக்குறார். என்ன சொல்லி கொடுக்குறார்? நீங்கள் ஜெபம் பண்ணும்போது. இப்போ எப்படி ஜெபம் பண்ணணுமா? பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அன்றன்று எங்களுக்கு தாரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆகாரம்னா என்ன? சாப்பாடா? இல்லை, தேவனோட வார்த்தை. ஒரு அலையா சொல்லுமே, அன்னன்றைக்கு என்ன வார்த்தை கொடுக்கிறீரோ அதை நீங்க அன்னன்னைக்கே கொடுத்துருங்கன்னு சொல்றாரு. அப்படி கேட்க சொல்றார். எங்களுக்கு தாரும். வாசிக்கலாம். எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும். நாங்களும் என்ன பண்ணணும்? எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும். நாங்களும் எங்களிடத்தில் கடன்பட்ட எவனுக்கும் மன்னிக்கிறோமோ எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல். இப்ப நிறைய பேர் எப்படின்னா, இவங்க கடன் கொடுத்தவன்ட்ட கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, இவங்க கடன் கொடுத்தவனுக்கு கொடுக்க கூடாதுன்னு நினைப்பாங்க. நாம் என்ன பார்த்தாலும் பார்க்கணும், எனக்கு 25,000 ரூபா கடன் கொடுக்கணும், அவன் எனக்கு இந்த மாதம் பணம் தரணும், இல்லைன்னா அவனை அடித்து வாங்கி கொடுங்க அப்படின்னு விண்ணப்பம் எழுதுறாங்க. இப்போ இவங்க கடன் கொடுக்கணும்ல, அதுக்கு என்ன எழுதுறாங்கன்னு, எங்களை பணம் கேட்டுக்கிட்டே இருக்கான், அவன் திரும்ப கேட்காதபடி பார்த்துக்குங்க, திரும்ப கேட்டாலும் அவனை அடிங்க அப்படின்னு. உங்களுக்கு வாங்கினவன் கொடுக்கலனாலும் அவனை அடிக்கணும், நீங்கள் வாங்கினவனுக்கு கொடுக்கலனாலும் அடிக்கணும். எப்படி இருக்கீங்க பாருங்க. நீங்கள் இன்னொருத்தன் கடனை கொடுக்க தாமதப்படுத்துகிறது போல தான் உங்களுக்கு வர வேண்டியது இது தாமதம் ஆகும். நீ எதை விதைக்கிறாயோ அதை தான் உனக்கும் நடக்கும். முதல்ல மன்னிக்கணும். உங்கள்கிட்ட ஒருத்தன் கடன் வாங்கி கொடுக்க முடியலன்னா அவனை பிரச்சனை பண்ணுறதை விட்டுட்டு என்ன பண்ணிடணும்? யாரை மன்னிக்கிறீங்களோ நீங்கள் கடன் வாங்கினவன தேவன் மன்னிக்கும்படி உங்களை வச்சுருவார். உடலையே சொல்லுவோமே, இது கடன்கிறது பணம் மட்டும் இல்லை, உடனே பணம் வட்டி அதை நினச்சிக்காதீங்க. நிறைய கடன்கள் இருக்கிறது. நாங்கள் எங்களிடத்தில் கடன்பட்ட எவனுக்கு மன்னிக்கிறோமோ
எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும் என்று சொல்லுங்கள் என்றார் என்று விண்ணப்பத்திலே சொல்லுங்கள் என்றார். ஒரு அலையை சொல்லுமே. இதுதான் இயேசு தம்முடைய சீஷர்களுக்கும் இந்த பூமியில் உள்ளவர்களுக்கும் தேவன் சொல்லி கொடுத்த ஜெபம். ஏன்னா ஊழியம் பண்றவங்க தேவன் யாரை சீஷனாக்குகிறானோ அவங்களெல்லாம் பிசாசானவன் கடனில வைத்து விடுகிறான். என்னது, நிறைய பேர் ஊழியத்துக்கு யாருக்கு அழைப்பு இருக்கிறதோ அவங்கள போய் அவன் சிக்க வைக்கிறது கடனில், சிக்க வைக்கிறது விபச்சாரத்தில், சிக்க வைக்கிறது பாவத்தில், இப்படி பாவத்தில் சிக்க வச்சிருவான். ஏன்னா தேவன் இவனை விட்டுருவாரு, இவனை மன்னிப்பு இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லி அவன் பாவ அழுக்குகளினாலே மூடிக்கொள்ளுகிறான். ஆனாலும் தேவன் தூக்கி எடுத்து கழுவி தான் நினைத்ததை இன்றைய வரை செய்து கொண்டிருக்கிறார். ஒரு அலையா சொல்லுமே. பெரிய கடங்காரன் ஒருத்தன் இருந்தான்னா அவனுக்கும் தேவனுக்கும் ஏதோ பெரிய சம்பந்தம் இருக்கு. இப்போ எவனாவது ஒரு பெரிய பண சிக்கல்ல மாட்டிக்கிறான்னா அவனுக்கும் தேவனுக்கும் பெரிய சம்பந்தம் ஏதோ இருக்கு. அவன் தான் நயவஞ்சகமா போய் என்ன பண்றான், தேவனோட அழைப்பு உள்ளவனை மாட்டி வைத்து விடுகிறான். ஒரு அலையா சொல்லுமே. இதனாலதான் என்னவோ தாவீது கடன் பட்டவர்களெல்லாம் கூட சேர்த்துக்கிட்டார். சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும் என்று சொல்லுங்கள் என்றார். இப்படிதான் ஜெபத்தில் முதல்ல சொல்லணும். அப்புறம் நீ கடன் பட்டவன், பிரச்சனை உபத்திரம் உள்ளவன், சோதனைக்கு உள்ளவனை நீ ஜெபம் பண்ணணும். சரியா? இதை மாத்திரமல்ல, தேவன் இன்னொரு இயேசுவான ஒரு விசேஷித்த இப்படி ஜெபம்ங்கிற வழியும் சொல்லி கொடுத்து ஜெபம் பண்ண வேண்டிய விதத்தையும் அவர் சொல்லி கொடுத்தார். ஒரு அலையா சொல்லுமே. அவர் சொல்லி கொடுத்ததை உங்களுக்கு சொல்லி கொடுத்து தான் நீ முடிக்க போறேன் நான். அப்ப ஜெபம் பண்றப்ப ஆயக்காரனை போல வரணும், தாழ்மையை தரிச்சுக்கிட்டு ஜெபம் பண்ணணும். பாவியாக என் மேல் கிருபையாய் இறங்கும் என்று சொல்லி துணிகரமா வானத்தை கூட அண்ணாந்து பார்க்க பயத்தோட அவரிடத்துல வந்து ஜெபம் பண்ணணும். தாழ்மையை தரிச்சு ஜெபம் பண்ணணும். அப்புறம் எப்படி ஜெபம் பண்ணணும்? இயேசுவானவர் சொல்லி கொடுத்தது போல, பரமண்டலங்களில் இருக்கிற பரலோக பிதாவே, இந்த பூமியில் எப்படி உங்களுடைய சித்தம், அதே மாதிரி பரலோகத்தில் உங்களுடைய சித்தம் நிறைவேறணும், உங்களுடைய ராஜ்யம் வரணும். அன்றைக்கு உள்ள ஆகாரத்தை தாங்க, எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னிங்க, எங்களிடத்துல கடன் பட்டவங்களை நாங்கள் மன்னிக்கிறோம், எங்களுக்கு சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் என்று சொல்லுங்கள் என்றார். இதுதான் ஜெபம். இனி உங்க வாழ்க்கையில ஜெபம்னா இதுதான். இதுக்குள்ள எல்லா ஆசீர்வாதமும் அடங்கி இருக்கிறது. ஒரு அலையா சொல்லுமே. உன் பாவங்களை மன்னியும் சொல்லி உன் பாவங்களை என்னைக்கு மன்னிக்கிறாரோ அன்னைக்கே உன் சரீரம் உயிரடையும். புரியுதா? ஒரு நாள் இயேசு இந்த பூமியில இருந்தபோது இவன் பாவங்கள் இவனுக்கு மன்னிக்கப்படுவதாக அப்படின்னு சொன்னார். அவன் உயிரோடு எழுந்து விட்டான். ஒரு அலையா சொல்லுமே. இந்த பாவங்களை மன்னித்தாலே உனக்கு தேவையான சகல ஆசீர்வாதங்களும் வந்துவிடும். ஒரு அலையா சொல்லுமே. அப்போ உங்க பாவம் மன்னிப்பு இல்லாம துணிகரமா ஜெபம் பண்ணக்கூடாது. இது ஜெபம் பண்ணுகிற வழியை சொல்லி கொடுத்தார். இப்ப ஜெபம் பண்ணுகிற விதத்தை அவர் சொல்லி கொடுக்க போகிறார். எப்படி ஜெபம் பண்ணு தெரியுமா? நாங்க எதை ஜெபத்தில் கேட்கிறோமோ அதை தேவன் நாங்க பெற்றுக்கொள்வோம். அந்த நம்பிக்கை இல்லாம ஜெபம் பண்ணக்கூடாது. இப்ப கேட்டுக்கொள்கிறது எதுவோ அதை பெற்றுக்கொள்வோம் என்கிற நம்பிக்கை இருந்தாதான் ஜெபம் பண்ணணும். முதல்ல இயேசு எப்படி ஜெபம் பண்ண சொல்லி கொடுத்தாரு, அதை பெற்றுக்கொள்ளும்படி எப்படி ஜெபம் பண்ண சொல்லி கொடுத்தாரு. முதல்ல ஒழுங்கா மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான் 4 புத்தகத்தை ஒழுங்கா நிறுத்தி நிதானமா படிங்க. இயேசுவோட சகல உபதேசங்களும் அதில் எழுதப்பட்டிருக்கும். எழுதப்படாது நிறையா இருக்கு, அது உங்களுக்கு தெரிய தேவையில்லை. அதை பார்த்து அவர் என்ன சொல்றாரு, இப்படிலாம் ஜெபம் பண்ண எங்களுக்கு போதிங்கன்னு கூட சொல்லாமல் நீங்களாம் ஜெபம் பண்ணிட்டு இவ்வளோ நாள் வந்திருக்கீங்கன்னா இப்போ உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கு பாருங்க. அவர் எப்படி சொல்லி கொடுக்குறாரு சொல்லிட்டா. மார்க்குவின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 24, 25, 26 பொறுமையாய் வாசிக்கலாம். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ
அவைகளை பெற்றுக் கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். அந்த விசுவாசம் இல்லாத ஜெபந்தான் உங்க ஜெபத்தை அவர் கேட்கலன்னு சொல்றதா, இல்லை உங்க ஜெபம் அவர்கிட்ட போகலன்னு சொல்றதா எனக்கு தெரியாது. ஆனால் இன்னையிலிருந்து 3 வாரமா ஜெபத்தை சொல்லி கொடுத்து வராரு. இன்னையிலேருந்து நீங்கள் ஜெபம் பண்ணுறப்ப இப்படி தான் ஜெபம் பண்ணணும். நீங்கள் ஜெபம் பண்ணும்போது வியாதியோடு வரீங்க, உங்களுக்கு சுகமாகலைன்னா நீங்கள் இந்த மாதிரி ஆண்டவர் இடத்துல ஜெபம் பண்ணுறது இல்லை. கடனோடு வரீங்க, உங்கள் கடன் அடைக்கப்படலைன்னா நீங்கள் நாம் ஆலயத்துக்கு போனால் அங்கே போய் ஜெபம் பண்ணால் எங்கள் கடன் அடைக்கப்படுங்கிற நம்பிக்கை இல்லாமல் வரீங்க, கடன் அடைக்காமல் இருக்கு. ஐயோ ஆலயத்துக்கு போனால் இயேசு இருப்பார், நமக்கு இன்றைக்கி சரீரத்துக்கு சுகம் கொடுப்பார் அப்படின்னு விசுவாசத்தோடு வந்து ஜெபம் பண்ணிங்கன்னா அன்றைக்கே சுகமடைவீங்க. அப்படி சுகம் அடையலைன்னா நீங்கள் ஜெபத்தில் அற்புதங்களை பெற்றுக்கொள்வோம் என்று நீங்கள் விசுவாசியாமல் உள்ளே வந்து வெளியே போகிறீர்கள். என் பையனுக்கு விடுதலை ஆகலைன்னா நீ ஜெபம் பண்ணுற ஜெபத்தில் கேட்டுக்கொள்கிறது எதுவோ அது இன்னைக்கு கிடைக்கும். நீ நம்பாமல் வர்றதுனால தான் நீ வந்துக்கிட்டே இருக்க, உன்னால் கிடைக்காம போய்கிட்டே இருக்க, நீ திரும்பி போய்கிட்டே இருக்க. இப்படி நீ ஜெபம் பண்ணுனா இன்றையிலிருந்து தேவன் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். உன் மகனை குறித்து, உன் பிள்ளையை குறித்து, உன் பிள்ளை ஊழியத்துக்கு வரணும், எதுவாக இருந்தாலும் எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். இதுக்கு முன்னாடி அவர் ஒரு வழி சொல்லி கொடுத்தாருல, அந்த வழியா ஜெபம் பண்ணி பாவியை ஆயக்காரனை போல வந்து உன்னை தாழ்த்தி இயேசு சொல்லி கொடுத்த ஜெபத்தின்படி ஜெபத்தை ஆரம்பித்து அந்த ஜெபத்திலே நீங்கள் எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அப்படிதானே உங்களுக்கு சொல்லி கொடுத்து வரேன். எனக்கு அவர் என்ன சொல்லி கொடுக்குறாரோ அதை உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். நீங்கள் ஜெபம் பண்ணும்பொழுது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ, இப்போ உண்மையிலே ஜெபம் பண்ணி ஒருத்தன் வயிற்று வலியோடு இருக்கிறவன் என் வயிற்று வலி சுகமாகணும் அப்படின்னு ஒருத்தன் விசுவாசத்தோட கேட்கிறவன் தேவனை தவிர யாரையும் தேடி போக மாட்டான். ஒருவேளை அப்படிப்பட்ட விசுவாசம் இல்லாததுனால நீங்கள் அற்புதங்களை இன்னை வரை பெறாமல் இருக்கிறீர்கள். அது உங்களுக்கு உண்டாகும் சொன்னா ஏன் உண்டாகல? அவற்றை போராடு. உங்களுக்கு ஜெபம் பண்ணுறதே தெரியலையே. போவோம், ஊழியக்காரன் ஜெபம் பண்ணுவோம், பார்ப்போம், வயிற்று வலி சரியானா பார்ப்போம், இல்லைன்னா இருக்கவே இருக்கு மாருதி ஆஸ்பத்திரி, காவேரி ஆஸ்பத்திரி, என்ன அந்த மாதிரி ஊருக்கு ஊர் 4 ஆஸ்பத்திரி இருக்கு, போவோம். நீ ஆஸ்பத்திரி போவோன்னு முடிவு பண்ணி இங்கே வர்றப்போ உனக்கு எதுக்கு அவர் சுகமாகும்? அது இந்த வேதத்தின்படி இல்லையே. அப்படி சுகமாகனதா நீ வேறு ஒருவனை நினைத்து கொண்டு தேவனிடத்தில் வந்து நீங்கள் சுகமற்று போகலாம்னு ஒரு வசனம் எங்கேயாவது இருக்கா? அப்புறம் எப்படி நீங்கள் அப்படி உள்ளே வரீங்க? போவோம், ஐயா ஜெபம் பண்ண பார்ப்போம், ஒரு 3 நாள் பார்ப்போம், அப்படியே 3ஆம் நாள் இல்லைன்னா ஆஸ்பத்திரி போயிடுவோம். அப்படி ஏதாவது இருக்கா? விசுவாசத்தை இயேசு விசுவாசி, டாக்டரை விசுவாசி, டாக்டரை விசுவாசி, எதுக்கு 2 பேரையும்? நான் இப்படிலாம் சொல்ல மாட்டேன். அப்போ நீங்கள் ஒரு டாக்டருக்கு கொடுக்குற மரியாதை, ஒரு மாத்திரை கொடுக்குற மரியாதை என் தேவனுக்கு கொடுக்க மாட்டீங்களா? எது விசுவாசம்? ஊரையும் உலகத்தை நம்பி ஓடுறத. உங்களுக்கெல்லாம் இந்த பூமியில் உள்ள எல்லா கிறிஸ்தவனுக்கும் ஒரு பெரிய பாடம் கற்றுக் கொடுத்தா என்ன தெரியும்? கொரோனாவில் இது டாக்டரே செத்தான், அதுதான் பாடம். ஆனால் இந்த சபையை நம்பி வந்த ஒருத்தனும் சாகலை. இங்கே இருக்கிற டாக்டரும் சாவலை, இங்கே இருக்கிற நர்ஸும் சாவலை, இங்கே இருக்கிற கம்பவுண்டரும் சாவலை, எவனும் சாகலை. ஒரு அலையே சொல்லுவோமே. அப்பயாவது புரிஞ்சுக்கணும், இந்த பூமி உலகம் குடிகள் அல்ல. இப்போ எதை கேட்டுக்கொள்வீர்களோ, நம்ம எதை கேட்குறோமோ அதை முதல்ல பெற்றுக்கொள்வோம். அது எனக்கு கொடுப்பாரு. நீங்கள் ஆண்டவர்கிட்ட இந்த ஓய்வு நாளில் கேட்டிருக்கேன், நான் அடுத்த ஓய்வு நாள் வர்றப்ப தேவன் என்னை சாட்சியாக வைப்பார். நான் இவ்விடத்தில் 3 நாள் இன்னைக்கு ஜெபத்துக்கு போகிறேன், இந்த பலவீனத்தோடு போகிறேன். இதுக்காக நான் ஆண்டவர் இடத்துல நான் போய் ஒரு பலிபீடத்துக்கு முன்பு ஊழியக்காரன் கூப்பிடுறதுக்கு முன்னாடி நான் வந்து ஆயத்தமாவேன், ஜெபத்தில் கேட்பேன், அதையே நான் பெற்றுக்கொள்வேன். அப்படி வந்தீங்கன்னா போகிறப்ப அற்புதத்தோடு போயிடுவீங்க. இன்னைக்கு வரலையும் உங்களுக்கு ஜெபம் பண்ண தெரியாது, ஆனால் இன்னைக்கு ஜெபம் பண்ண சொல்லி கொடுக்குறார். இன்னைக்கு நீ இது மாதிரி ஜெபம் பண்ணணும், சுகத்தை வாங்கிக்கணும். இனி ஊழியக்காரனையும் தேவனையும் ஏமாற்றக்கூடாது. நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று முதலாவது விசுவாசியுங்கள். அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். அப்பொழுதே, எப்பொழுது நீங்கள் இயேசுவை விசுவாசிக்கிறீர்களோ, எப்பொழுது ஜெபம் பண்ணுகிற போது கேட்டுக்கொள்வதை
பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிக்கிறீர்களோ அப்பொழுதே அவைகள் உங்களுக்கு உண்டாகுமா? ஒரு அல்லையே சொல்லுமே. எப்போ அந்த விசுவாசம் வருகிறதோ, தேவன் மேல நம்பிக்கை வருகிறதோ, அப்பொழுதே உங்களுக்கு அற்புதம் உங்களுக்கு சொந்தம். ஒரு அல்லையே சொல்லுமே உண்டாகும் என்று சொல்லுகிறேன். நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது, அடுத்து சொல்ற, நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டா இருக்குமானால், யாராவது பேர்ல உங்களுக்கு குறை உண்டாகுமானால், பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா, நீங்க யாரு மேலேயாவது குறை இருந்தா நீங்க ஜெபம் பண்ணக்கூடாது. என்ன அந்த அக்கா பார்த்தா இப்படி பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நீ ஜெப குறிப்பு எடுத்துடாத, நியாய தீர்ப்பில் மாட்டிப்ப. நீ ஒப்புரவாகி தான் ஜெபம் பண்ணணும். நான் சொல்லல, இயேசு சொல்லுகிறார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு சொன்னார். இன்னைக்கும் உங்களோட திருவுளம் பற்றி சொல்லுகிறார். யார் பேர்ல சின்ன குறை இருந்தாலும் நீ மன்னிக்க மனம் இல்லைன்னா ஜெபம் பண்ண வராத. நீ இப்படியே இன்னொருத்த மேல குறையோட இருந்தினா நீ 50 வருஷம் ஜெபம் பண்ணாலும் உன் வாழ்க்கையில் அற்புதம் நடக்காது. அப்படி அற்புதம் நடக்கும் என்பதற்கு வேதத்தில் இடமே இல்லை. அவர் சொல்ல விட வேற எங்க இடம் இருக்கு? எப்படி ஜெபம் பண்ணணும் அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுத்தது உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஜெபம் பண்றப்ப எப்படி இருக்கணுங்கிறதையும் சொல்லி கொடுத்துருக்கேன். அவர் சொல்லி கொடுத்தது. நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால், ஒருவன் பேரில் யாதொரு குறை உண்டாயிருக்குமானால், பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா, நீங்க என்ன தப்பு செஞ்சாலும் அவர் மன்னிச்சுக்கணும். நீங்க போய் சொன்னா, நீங்க தப்பு பண்ணுனா, நீங்க ஏமாத்தினா, நீங்க அடுத்தவனை குறை சொன்னா, நீங்க மற்றவங்களை குற்றப்படுத்தினா, மற்றவங்களை நிந்தித்தா, மற்றவங்க பேச்ச பேசினா உங்களை மன்னிச்சுக்கணும். ஆனா நீங்க யாரையும் மன்னிக்க மாட்டீங்க. அவ்வளவு பெரிய உத்தமவாட்டிகள், உத்தமர்களா? பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். இதுதான் யோபு ஜெபம் பண்ண ஜெபம். சொல் புரியுதா? இதை தான் அவர் வேற மாதிரி பண்ணார். அவங்க 3 பேர் வந்தபொழுது அவர் தப்பிதங்களை குற்றி, தப்பிதங்களை சாட்டி நீ இப்படி இப்படிலாம் பேசுனேன்னு சொல்லாம அதை மன்னித்தவர் என்ன பண்ணினார்? ஜெபம் பண்ணினார். அதுதான் புரியுதா? உங்க விண்ணப்பம் கேட்கப்படாம இருக்கிறதுக்கு, உன் குடும்பத்தில் அற்புதம் நடக்காம இருக்கிறதுக்கு, உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வராம இருக்கிறதுக்கு, உன் சரீரத்தில் சுகம் வராம இருக்கிறதுக்கு, உன்னாலே ஒரு சமாதான வாழ்க்கை இந்த பூமியில வாழ முடியாமல் இருக்கிறதற்கு நீ மற்றவங்களோட குறைய மன்னிக்காததுனால ஓன் தப்பிதங்களை தேவன் இன்னே வரை மன்னிக்காம இருக்கார். உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். நீ யார் மேல குறையா இருக்கிற அவனை முதல்ல மன்னிச்சிடணும். அவனை மன்னிக்காம நீ ஆண்டவர்கிட்ட கேட்கிற மன்னிப்புக்கு அவர் மன்னிக்க மாட்டார். நான் வேணா உன் பாசமை உங்க மேல வச்சு மன்னிச்சிருவேன், ஆனா பிதா மன்னிக்க மாட்டார். அப்போ உன் தப்பை மன்னிக்கணும்னா, உன் குறை உன்னை விட்டு போகணும்னா, உங்க வாழ்க்கையில் அற்புதம் நடக்கணும்னா, நீங்க யார் யார் மேல உங்களுக்கு குறை இருக்கிறதோ, தெரிஞ்சு செஞ்சாங்களோ தெரியாம செஞ்சுட்டாங்களோ, ஆண்டவரே உங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒப்புரவாகலைன்னா உன் ஜெபம் கேட்கப்படாது, உன் சரீரத்தில் விடுதலை வராது, உன் குடும்பத்தில் சந்தோஷம் வராது. நீங்கள் இருந்தது போலவே இருப்பீர்கள். நீங்கள் மாறுவீர்களே ஆனால் நீங்கள் கேட்டுக்கொள்கிறது எதுவோ அதுவை அன்றைக்கே பெற்றுக்கொள்வீர்கள். ஒரு அலையே சொல்லுவோமே. இப்போ நீங்க 4 பேரோட மூடிக்கிட்டே இருப்பீங்க, உங்களை ஆண்டவர் முறுக்க மாட்டாரா? உனக்கு இருக்கிற தும்மாந்துண்டு அறிவுக்கு, உனக்கு இருக்கிற 110 120 கிராம் மூளைக்கு, உன்னை படைச்சவருக்கு முன்பு இப்படி முறுக்கிட்டு போனீங்கன்னா ஒரு மொத்தமாக முறுக்கிடுவார். அது முறுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு உபதேசம் பண்றார். எப்படி நீங்கள்லாம் துணிகரமா இன்னொருத்தோட கசப்போட குறையோட, அவனவன் தப்பிதங்கள், அவனவன் பாவங்கள், அவனவன் அக்கிரமங்கள், அவனவன் தேவனுக்கு கணக்கு கொடுக்கும். அதான் வேதம் சொல்லுகிறது, அவனவனோட கிரியைகளுக்கு தக்க பலன் அவனவனுக்கு நான் வரும்பொழுது கொடுப்பேன்னு சொல்றாரு. இப்பயும் கொடுக்கலாம், வரப்பையும் கொடுக்கலாம். அது அவனவனோட பிரச்சனை. உனக்கு என்ன பிரச்சனை? நீ ஜெபம் பண்ண வரைய உனக்கு என்ன பிரச்சனை? நீ மன்னிச்சுட்டு தேவனிடத்துல மன்னிப்பு வாங்கி நீ தேவனிடத்துல பிரியமுள்ளவனா பிரியமுள்ளவளா வாழ். இன்னொருத்தன் பிரச்சனை தலை போடாது. நீ இன்னொருத்தன் பிரச்சனையை தூக்கி வச்சுக்கிட்டு நீ கசப்போட சுத்திக்கிட்டு தேவனுக்கு விரோதமா வாழ்கிற வாழ்க்கை அது ஒரு வாழ்க்கையா? அது அவனவன் பாடுகள் அவனவனுக்கு, அவனவனோட பிரச்சனைகள் அவனவனுக்கு.
அவனவனோட பலன் அவனவனுக்கு. அவன் எதை விதைக்கிறானோ அதை அவன் அறுக்க போகிறான். நீ அறுக்க முயற்சி பண்ணாத, நீ விதைக்க முயற்சி பண்ணாத. நீங்கள் மன்னியாதிருப்பீர்களானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார் என்றார். தப்பிதங்களை மன்னியாது இருப்பார் என்ற. உங்க வாழ்க்கையில் அற்புதம் நடக்கவே நடக்கும். நீங்க மன்னிக்கணும், உங்களை தேவன் மன்னிக்கணும். சரியா? இது ஒப்புரவாகணும். இன்னைக்கு தான் உங்களுக்கு ஜெபம் ஜெபிக்கிறது கற்றுக் கொடுக்குறார். அவரிடத்துல ஒப்புக்கொடு. இனி நான் ஆலயத்துக்கு வருகிற பொழுது ஆயக்காரனை போல வருவேன். இந்த வசனம் நீ திரும்ப திரும்ப படிச்சாதான் இருதயத்தில் இருக்கும். நான் யாரையும் அற்பமா எண்ண மாட்டேன். நான் ஜெபிக்க வருகிற பொழுது, ஜெபாலயத்துக்கு வருகிற பொழுது நான் என்னை தாழ்த்தி தான் ஜெபாலயத்துக்குள்ளே வருவேன். இனி நாங்கள் நீ சொல்லிக் கொடுத்தபடி ஜெபம் பண்ணுவோம். பரலோகத்தில் உம்முடைய சித்தம் செய்வது போல பூமியில் உம்முடைய சித்தம் செய்ய வேண்டும். உம்முடைய ராஜ்யம் எல்லாம் வர வேண்டும். அந்த அன்றைக்கு அந்த ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். இப்படியா நீ சொல்லிக் கொடுத்தபடி நான் ஜெபிப்பேன். நாங்கள் கேட்டுக்கொள்கிறது எதுவோ அதை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசத்தோட நாங்கள் ஜெபிப்போம். நீர் எங்கள் பாவங்களை மன்னிக்கும்படி நாங்கள் எங்களுக்கு யார் யார் மேல் குறை இருக்கிறதோ அவர்களை மன்னிப்போம். இனி நாங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது இப்படித்தான் ஜெபிப்போம். இனி எங்கள் ஜெபம் உமக்கு பிரியமாய் இருக்கட்டும். இனி எங்கள் ஜெபம் உமக்கு கேட்கப்படட்டும். எங்கள் ஜெபம் பிரீதியாய் உம்மிடத்தில் வரட்டும். ஒப்புக்கொடு. இனி நான் ஜெபத்தில் கேட்டுக்கொள்கிறது எதுவோ அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். இனி யார் மேலும் எந்த குறையோடும் இந்த ஆலயத்தை நான் ஜெபம் பண்ண மாட்டேன். சீக்கிரமாய் ஒப்புக்கொடுங்க. அவர் இங்கே இருக்கிறார். இயேசுவே, அடியானம் ஒப்பு கொடுக்கிறேன். நீ எப்படி எல்லாம் சொல்லி கொடுத்தீர். முதலாவது அடியானம் அப்படி ஜெபிக்க வேண்டும். அடியானுக்கு சொல்லி கொடுத்தீங்களே நன்றி. நீர் எனக்கு சொல்லிக் கொடுத்ததை என் ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறது. தேவாவியான ஒரு ஆளுகை இதுவரை நான் அடியான் இப்படி ஜெபிக்காமல் இருந்திருக்கிறேன். அதுக்கு மன்னியும் ஆண்டவர். உம்முடைய ஊழியக்காரனாகி அடியான் உம்மை போல இருக்கும்படி என்னை மாற்றி அருளும். என்னை போல இருக்கும்படி என் ஜனங்களை மாற்றி அருளும். எங்களை மன்னியும். எங்கள் ஜெபம் இந்த நாளிலிருந்து கேட்கப்படுவதா? பிதாவே, என்னை மன்னியும், எங்களை மன்னியும். இனி தாழ்மையோடு பாவியாய் ஆயக்காரனை போல யோவானுக்கு அன்றைக்கு யோவான் சீஷர்களை சொல்லிக் கொடுத்தது போல நீர் உம்முடைய சீஷனாயிருக்கிற அடியானுக்கு இன்றைக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறேன். உமக்கு நன்றி. இந்த ஜெபத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை பெற்றுக்கொள்கிறேன் என்று வாக்கு கொடுத்து அதன் காரியங்கள் எல்லாம் சொல்லிக் கொடுத்தேன். விதங்களை சொல்லிக் கொடுத்தேன். உமக்கு நன்றி. என்னையும் மன்னியும். என் ஜெபத்தை ஏற்றுக்கொள். என்னோட செய்கிறவர்களின் ஜனங்களின் பாவங்களை மன்னியும். அவர்களோட ஜெபத்தையும் ஏற்றுக்கொள். அன்பின் பரிசுத்தமுள்ள பரலோக பிதா, உம்முடைய நாமங்களுக்கு கோடான கோடி நன்றி. ஆண்டவரே, ஜெபம் என்றால் என்ன சொல்லிக் கொடுத்து அப்புறம் ஜெபித்த உம்முடைய தாசர்கள் தானியேல், பேதுரு, கொர்நேலியு ஊக்கமான ஜெபம் எல்லாம் சொல்லிக் கொடுத்து இன்னைக்கு ஜெபிக்க வேண்டிய விதத்தை சொல்லிக் கொடுத்திருக்கிறேன். பெற்றுக்கொள்ளும்படி விதத்தை சொல்லிக் கொடுத்திருக்கிறேன். இதை பிடித்துக்கொண்டு அன்னைக்கு ஆகாரங்களை பெற்றுக்கொண்டு மற்றவர்களின் பாவங்களை மன்னித்து உம்முடைய தப்பிதங்களும் பாவங்களை மன்னிக்கும்படி பெற்றுக்கொண்டு ஒரு ஜெயமுள்ள ஜெப வாழ்க்கை வாழ கிருபை அருளும். அப்படியே என் ஜனங்களை வைத்தருளும். இன்றிலிருந்து அடியானும் என் ஜனங்களை ஏறெடுக்கிற எல்லா ஜெபங்களுக்கும் இயேசுவானவர் பதில் தருவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் நல்ல பிதாவே. ஆமென்.